இன்னொரு விஷயம் நான் உங்க எல்லார்ட்டையும் சொல்லணும். அர்ஜுன் ராம்னா யாரு அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு இன்சைட் who am I அப்படின்னு நான் காட்டணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் நோக்கம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். ஆல்சோ அதர் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், அதனால நிறையா லென்த்தி வீடியோஸ் எதுவும் பண்ண முடியல. அப்பப்போ ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஒரு சின்ன பிரேக்கில் நிறைய படங்கள் நான் பார்த்தேன். நாட் ஓன்லி தமிழ் மூவிஸ், தெலுங்கு, மலையாளம், ஆல்சோ இங்கிலீஷ், ஸ்பானிஷ், வேர்ல்டு சினிமான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய படங்கள் நான் பார்த்தேன். ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா நல்ல படம் அப்படின்னா தேடி தேடி பார்க்குற ஆள்லாம். பட் அப்படி தேடி தேடி பார்த்துமே நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் ஒரு தாட் வந்தது, சரி யூடியூப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இது மாதிரி நிறைய படங்கள் நம்மளை மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் வீக்கெண்ட்ஸ் ஆனால் என்ன படம் பார்க்கலாம், இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, என்ன படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ ஐ தாட் எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே நம்ம ஒரு மூவி சஜஸ்ட் பண்ணலாம். மூவி லவர்ஸ்க்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ. ஸோ திஸ் இஸ் அஃபிஷியலி த லான்ச் ஆஃப் மை நியூ வீடியோ சீரீஸ் வேர்ல்டு சினிமா மஸ்ட் வாட்ச். இந்த சீரீஸ் எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 6 PM ஒரு எபிசோட் லான்ச் ஆகும். ஸோ அதில் நான் சஜஸ்ட் பண்ணுற படத்தை நீங்கள் வீக்கெண்ட்ஸில் உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணி ஜாலியாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும். என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன், நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். அது பெருசாக வியூஸ் போனதில்லை. அதுக்கு காரணம் இப்போ பொதுவாக ஒரு யூடியூப் சேனல்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் அப்படின்னா அந்த சமையல் பற்றி மட்டுமே இருக்கும். ஸோ வியூவர்ஸ்க்கு அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். இந்த சென்ஸ் ஓகே இவர்கிட்ட போனால் நம்ம சமையல் வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அது மாதிரி ஒரு டைட்டில் ஒரு டாபிக் வச்சுட்டு அதை ரிப்பீட்டடாக வீடியோஸ் போடுறதுனால ஈஸியாக அந்த யூடியூப் அல்காரிதம் கரெக்டாக பிக் பண்ணி கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். பட் நான் என்னோட பர்பஸ் மணி ஏர்ன் பண்ணுறது, நிறைய வியூஸ் போகிறது அப்படின்றத தாண்டி நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது காரணம் அர்ஜுன் ராம்னா யார் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு இன்சைட் who am I அப்படின்னு நான் காட்டணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் நோக்கம். ஸோ அதனால் இப்போ எனக்கு ஒரு 1990 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸ்லோ தான், பட் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் வராங்க. எல்லாருமே ஜென்யூன் ஆடியன்ஸ். ஸோ உங்களுக்குலாம் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்யூனாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம சேனல் பிக்கப் ஆக. ஏன்னா ஐ எம் டூயிங் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ யூடியூப் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகிடும், என்னடா அவன் திடீர்னு இந்த டாபிக் பேசுகிறான் இந்த டாபிக் பேசுகிறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஷட் டவுன் வெறும் இந்த டாபிக் மட்டும் வச்சு நம்ம சீக்கிரம் மானிட்டைஸ் பண்ணலாம், சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத தாண்டி ஐ வாண்ட் ஷோ ஹூ ஐ எம். அர்ஜுன் ராம்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணுன்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் 2 பேர் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா, அவங்க ஜெனுவனாக என்னை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு போதும். ஸோ அதான் என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ அன்பு வேண்டுகோள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்ம சேனலை இன்னும் பெருசாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எந்த வீடியோ போட்டாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கம்மிங் ஃப்ரைடேலேருந்து வேர்ல்டு சினிமா மஸ்ட் வாட்ச் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டே டியூன். தனி ஒருவன் நினைத்து விட்டார்.